ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின் ட்ராப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் தட்டை. இது ஒரு தீபாவளி ரெசிபி. தீபாவளி வரப்போகுது. ஸோ எல்லார் வீட்லேயுமே ஸ்வீட்ஸும் ஸ்நாக்ஸும் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரெயின் ட்ராப்ஸ் ஹாத்தினி கிரியேஷன்ஸில் நிறைய ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்நாக்ஸும் போட்டுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டை. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவு, அப்புறமா இட்லி அரிசியை ஊற வச்சு அரைச்சி அப்போ காஞ்ச மிளகாவையும் கூட சேர்த்து அரைக்கணும். நம்ம அரிசி முறுக்குக்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான். அந்த மாவு அந்த வீடியோ போய் பாருங்கள். இது பண்ணுறதுக்கு இந்த பியூரி 1 கப் இருக்குது. அதுக்கு 1/2 கப் உளுந்து மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை இலை சின்ன சின்னதாக கட் பண்ணது, அப்புறமா 4 பச்சை மிளகாவை 4ஆக கீறிட்டு அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாரும் தட்டைக்கு சேர்க்க மாட்டாங்க, ஆனால் எங்கள் பாட்டி சேர்ப்பாங்க. எனக்கே இந்த விஷயம் இப்போ ஒரு சில நாட்களாக தான் தெரியும். ஏன்னா அந்த தட்டை சாப்பிடும்போது பச்சை மிளகாய் இருக்குங்கிறதே தெரியாது. ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் மாதிரி. யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இது சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி மாவு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஆனால் கையில் ஒட்டக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும், கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நல்லா பசஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இதை ஊற வைக்க தேவையில்லை. இதை தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இதை தட்டுறதுக்கு நிறைய பேர் கையால் தட்டுவாங்க. ஆனால் கையால் தட்டினா ஒரு பக்கம் இதாகவும் இருக்கும், ஒரு பக்கம் இந்த மெலிசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுறதை வச்சு உருண்டைகளை சின்ன சின்னதாக உருட்டிக்கணும். அந்த சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுறது மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெய் தடவி எடுத்து அதில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த சைஸில் உருண்டையை உருட்டி அது மேலே வச்சுட்டு இதை இப்படி இந்த பிளாஸ்டிக் பேப்பரை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சு அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா எல்லாம் அழகாக சமமாக வரும். மேடும் பள்ளம் மாதிரி இருக்காது, எல்லாம் அழகாக சமமாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த அழகான சாயங்கால நேரத்துக்கு தட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். அதிகமான சூட்டில் இருந்துச்சுன்னா சீக்கிரமே வெளியே கரிஞ்சிடும். எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஒன்று சேர்த்துட்டு அது நல்லா ஓரளவுக்கு ஸ்டெடியாகி இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா இன்னொன்று சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு ரெடியாகி வந்தது. இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸான தட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாயங்காலத்துக்கு இந்த தட்டையும் 1 கப் டீயுமே போதும், சூப்பராக இருக்கும். இதை சேலத்தில் அப்புறமா நார்த் சைட்லலாம் தட்டு வடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருநெல்வேலி சைடில் இதை தட்டைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின் ட்ராப்ஸ் ஹாத்தினி கிரியேஷன்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.